بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணித்துக்குரியவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையிலே ஓதப்பட்ட வசனத்தில் முதல் ரக்காயத்திலே ஓதப்பட்ட வசனம் தஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை, அதாவது அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் முன்னால் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களுடைய இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய திருவசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித வரலாற்றிலே பிரிவினைகளும் கருத்து வேறுபாடுகளும் மனிதர்களுடைய பலத்தை சிதைத்துக் கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து இறங்கிய வழிகாட்டுதல் தான் இந்த புனிதமிக்க அருள்மறை குர்ஆன் என்பது. அந்த புனிதமிக்க அருள்மறை குர்ஆனிலே முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை ஒரு அழகிய உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார். அதுதான் இந்த வசனம், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வினுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இதில் ஹப்லில்லா, அதாவது அல்லாஹ்வினுடைய கயிறு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே உபயோகிக்கிறார். சிதறி கிடக்கக்கூடிய மக்களை ஒரே புள்ளியிலே இணைக்கக்கூடிய ஒரு பேரு ஆயுதம் தான் அந்த அல்லாஹ்வினுடைய கயிறு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் ஏன் பிரியக்கூடாது, ஒற்றுமையின் மூலமாக நாம் அடைய போகக்கூடிய வலிமை என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வசனம் இஸ்லாமிய வரலாற்றிலேயும் ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு மிக அடிப்படையான ஒன்றாக கருதப்பட்டதை விரிவானதாக இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் என்ன, ஹப்லுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இரண்டு முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். முதலாவதாக அருள்மறை குர்ஆன், இரண்டாவதாக தீன் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம். முதலாவதாக இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்விற்கும் மனிதர்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு தொடர்பு சங்கிலி. இதை உறுதியாக பின்பற்றுவதுதான் நேர்வழி. அருள்மறை குர்ஆனை ஓதுவதும் அருள்மறை குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொண்டு அதன் பிரகாரம் வழி நடப்பதும் அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சங்கிலி என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இரண்டாவதாக தீன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அதே போல விலக்கல்களை ஒரு சேர கடைபிடிப்பது. அதாவது அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கக்கூடியதை நாம் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம், ஆனால் விலக்கல்களை விட்டும் விலகாமல் இருந்தோம் என்று சொன்னால் அது தவறு. அதே போல கட்டளைகளை நிறைவேற்றாமல் விலக்கல்களை மாத்திரம் விலகி இருக்கின்றோம் என்று சொன்னால் அதுவும் தவறு. அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை அதன் பிரகாரம் வழி நடப்பதும், அல்லாஹ் எதை விலகி இருக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அதிலிருந்து விலகி இருப்பதும் தான் இந்த இரண்டு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய கயிறு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதிவிட்டு இதிலிருந்து நீங்கள் வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்பதாக எழுதுகிறார்கள். அதாவது இந்த வசனம் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று சொன்னால், மதீனாவிலே வாழ்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டத்தினர்களுக்கு இரண்டு பெயர் சொல்லப்படும். நீண்ட கால பகைமை, அதாவது முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இவர்களுடைய பகைமை என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், சுமார் 120 வருஷமாக இந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தது. அடிதடி முதற்கொண்டு போர் வரை செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் அவர்களை சகோதரர்களாக
இணைத்தது என்பதாக வரலாறு இந்த அளவிலேயும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், ஒற்றுமையாக இருப்பது யாருக்கு பிடிக்காது? இபாதத்தினுடைய விஷயத்திலே ஷைத்தானுக்கு பிடிக்காது. ஆனால் மனிதனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒற்றுமை என்பதை பிடிக்காத ஒருவர் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் யூதனாகத்தான் இருப்பான். ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கூட்டத்தார்கள், ரெண்டு கூட்டத்தார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாங்க. ரெண்டு கூட்டத்தார்களும் சேர்ந்து சகோதரர்களாக ஆயிட்டாங்க. இதை பொறுக்க முடியாத அந்த யூதன் என்ன செய்கிறான்? இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பழைய போரினுடைய விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஒரு கவிதையாக வாசிக்கிறார். இதை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மீண்டும் பழைய ஞாபகம் வந்து மீண்டும் கோபமுற்றவர்களாக சண்டையிடுவதற்காக வேண்டி தயாரான பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து வந்தார்கள். நான் இருக்கும்போதே நீங்க மீண்டும் சண்டையிடுவதற்கு முற்படுகின்றீர்களா என்பதாக அருமை நாயகம் தடுத்த பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், நீங்கள் ஒற்றுமையோடு இருங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளினான் என்று சொன்னால், இந்த செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே சொன்ன பொழுது இரண்டு கூட்டத்தார்களும் அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டத்தார்களும் எதிரெதிரே போருக்காக வேண்டி தயாராக நின்ற நேரத்திலே அருமை நாயகத்தினுடைய இந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே கீழே போட்டாங்க. கீழே போட்டுவிட்டு கண்ணீரோடு ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆற தழுவி பகைவர்களாக இருந்தவர்கள் சகோதரர்களாக மாறினார்கள். அதுதான் இந்த அல்லாஹ்வுடைய கயிற்றினுடைய நேரடி அதிசயம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி இருவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு கூறக்கூடிய இந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய உள்ளத்தளவில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை, கெட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஒற்றுமையோடு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது இந்த ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்கள் கூட்டத்திலே நாமும் ஆகுவோம் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. இத்தகைய அல்லாஹ்வுடைய கயிறு என்பதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள். ஒரு முறை மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது, மக்களே நீங்கள் ஒற்றுமையை பேணுங்கள், ஜமாத்தோடு ஒன்றாக இருந்துங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஏவிய கயிறு என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இருப்பது, உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்திலே பிரிந்து கிடப்பதை விட ஆகச் சிறந்தது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்து ஒற்றுமைக்கு ஒரு அழகிய உதாரணத்தை எடுத்துக் கூறினார்கள் என்று சொன்னால், நம் அவர்களுக்கு மத்தியிலே குடும்பத்தார்களாக, நண்பர்களாக, அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களாக, இன்னும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டு நாம் எல்லாம் பிரிந்து கிடக்கிறோம். இந்த வசனத்தை நாம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய கசடுகள் எல்லாம் போக்கி நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஒற்றுமையாளர்களாக இந்த துன்யாவிலே வாழ்ந்து இம்மை மறுமையினுடைய வெற்றியை பெற்றவர்களாக மிக பெரும் கூட்டத்தார்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.